ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் ஏ கிரேட் டே. இப்போது சிபிஎஸ்சி +2 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 6 அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் எக்ஸசைஸ் 6.1 4th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், an edge of a variable cube is increasing at the rate of 3 cm/second. செகண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கனாலே டைமை பொறுத்து வேரி ஆகுதுன்னு அர்த்தம். எது வேரி ஆகுது? எட்ஜு. சரிங்களா? ஒரு கியூபோடைய எட்ஜ், அதாவது கியூபோடைய ஒரு லென்த், ஒரு எட்ஜினுடைய லென்த்து டைமை பொறுத்து ஒரு செகண்டுக்கு 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கியூபோடைய எட்ஜோடைய லென்த்தானது ஒரு செகண்டுக்கு 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கொடுத்த டேமை நான் ds/d சரி எட்ஜை வந்து லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு கியூபினுடைய லென்த்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் பி த லென்த் ஆஃப் த கியூப். லென்த் ஆஃப் த கியூப், கியூபோட லென்த்தை வந்து எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுத்த டேட்டா dx/dt டைமை பொறுத்து எக்ஸில் ஏற்படக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 cm/s அளவு கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்? லென்த்தோடைய வேல்யூ 10 சென்டிமீட்டராக இருக்கிறப்ப, லென்த்தோட வேல்யூ 10 சென்டிமீட்டராக இருக்கிறப்ப வால்யூம் வந்து எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு வால்யூம்க்கான ஃபார்முலா தெரியும். ஒரு கியூபோடைய வால்யூம் V equal to 6x². சரி, V equal to x cube. வால்யூம் தானே. ஸோ சைட் லென்த் x அப்படின்னு சொன்னால் x cube அப்படின்னு போட்டுக்கலாம் வால்யூம். ஓகே, இப்போ வால்யூமில் ஏற்படக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச், அப்போ ரெண்டு பக்கமும் டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் dv/dt equal to எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பவருக்கு தான். ஸோ பவர் முன்னாடி போகும், பவரில் ஒன்று கம்மியாகும். அப்போ 3x² அப்படின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் எக்ஸை ஒரு டைம் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பிகாஸ் நம்ம டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதனால் dx/dt, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், எக்ஸை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு dx/dt வரும். இப்போது 3 into இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் அவங்க என்ன வேல்யூ கொடுத்தாங்க? எட்ஜ் வந்து 10 சென்டிமீட்டராக இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 10² போட்டுக்கலாம். நம்ம dx/dt வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10² வந்து ஒரு 100, 3 into 3 வந்து ஒரு 9. அப்போ 9 into 100 வந்து 900. அப்போ 900 cm3/s. ஒரு செகண்டுக்கு 900 cm3 அளவுக்கு வால்யூமில் வந்து இன்க்ரீஸ் இருக்கும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.